ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து சூசைட் பண்ணிக்க போறா. ஆனா வந்து அதுக்கான காரணம் வந்து என்னன்னே தெரியல விஜய்க்கு. இதனால விஜய்க்கு வந்து சுடர் மேல சந்தேகம் ஏற்பட்டு அத வந்து நிரூபிக்கவும் செய்றாரு. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். சுடருக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது மல்லி மேல. ஏன்னா வந்து மல்லி கிச்சன தவிர வேற எங்கேயுமே போமாட்டாங்க. அப்படி இருந்தவளே டிஎன்ஏ வரைக்கும் போயிருக்கானா, இப்ப இவ இந்த வீட்லயே இல்ல. கண்டிப்பா வந்துட்டு இவ எவ்ளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிக்க போறாளோ, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள கொண்டு வர போறாளோ அப்படின்ற மாரி சுடருக்கு ரொம்பவே வந்து பயம் வர ஆரம்பிக்குது. மொத்த பேரும் உட்கார்ந்துருக்காங்க. சுடர் மட்டும் எதோ யோசிச்சுட்டே இருக்கா. விஜய் அத கவனிச்சிடுறாரு. "என்ன ரேணுகா எதையோ யோசிச்சுட்டே இருக்கியே, என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ ஒண்ணும் இல்ல விஜய், சும்மா தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல நீ ரொம்ப நேரமா நானும் உன்ன கவனிச்சுட்டே இருக்கேன். நீ எதையோ யோசிச்சுட்டே இருக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டே இருக்க, நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றோமோ, அந்த அளவுக்கு நல்லது. 1 நாள் 2 நாள் தள்ளி போக போக இந்த மல்லி என்ன வேணா பண்ணுவா. வீட்டுக்குள்ள இருக்கும்போதே இவ்ளோ பண்ணவ, இப்ப வீட்ட விட்டு வேற இந்த விஜய் அனுப்பிட்டான். என்னென்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னே இருக்கு சுடருக்கு. உடனே வந்து கடகடன்னு போயிட்டு ரகுவுக்கு ஃபோன் போட்டு, "ரகு, எனக்கு ரொம்பவே வந்து பயமா இருக்கு ரகு." அப்படின்ற மாரி சொல்றா. "ஏன் என்னாச்சு சுடர்?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல மல்லிய நெனச்சு தான் பயமா இருக்கு. இங்க இருக்கும்போது இவ்ளோ வேல பண்ணா, அங்க போய் என்னென்ன வேல பண்ணாளோ எனக்கு ரொம்பவே வந்து பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன பண்ணலான்னு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு உனக்கு கால் பண்ணேன் ரகு." அப்படின்ற மாரி சொல்லவுமே, ரகு என்ன பண்றான்னா, "அப்ப என்ன பண்ணு, நீ வந்து நாளைக்கே வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் வந்து உனக்கு நல்லது. இல்லன்னா, இந்த மல்லி எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல வேணா என்ன வேணா பண்ணுவா. அதனால நம்ப அத வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே வந்து விஜய் என் கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லு." அப்படின்ற மாரி சொல்ல, "இது கரெக்ட்டா வருமா ரகு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "கண்டிப்பா கரெக்ட்டா வரும். நீ கவலைப்படாத சுடர். உன் கூட நான் இருக்கேன். அதனால நீ கவலைப்படாத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல ரகு, எனக்கு ஏதோ வந்து மனசே சரியில்ல ரகு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் சொல்றத செய். அதுக்கு நீ பிளாக்மெயில் கூட பண்ணு. சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே போதும். விஜய் ஆட்டோமேட்டிக்கா உன் வழிக்கு வந்துருவான்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "சரி ரகு, நான் அதே மாரியே பண்ணிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சுடர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் போறா. சரி, நம்ப அதே மாரி பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு வந்து அமைதியாவே உட்காந்துட்டே இருக்கா. கண்லாம் கலங்குற மாரி க இவ நடிக்க ஆரம்பிக்கவுமே, விஜய் இருந்தாப்புல இருந்து, "என்னாச்சு ரேணுகா? ஏன் வந்து உனக்கு கண்லாம் கலங்குது?" அப்படின்ற மாரி கேட்க, "தெரியல விஜய். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "எதுக்காக கஷ்டமா இருக்கு? நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. காரணம்லாம் தெரியல. எனக்கு ஆனா பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் 1 வாரம் தானே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா, நம்மள யாரால எந்த அந்நிய சக்தியாலயும் பிரிக்கவும் முடியாது. படவும் முடியாது." அப்படின்ற மாரி விஜய் சொல்றாங்க. உடனே இந்த சுடர் இருந்துகிட்டு மனசுக்குள்ள வேண்டுறா, "அந்த 1 வாரத்துக்குள்ள உன் பொண்டாட்டி மல்லி என்ன பண்ணுவாளோ தெரியலையேடா." அப்படின்ற மாரி மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜய் என்ன பண்றாருன்னா, "சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு." அப்படின்ற மாரி கேட்க, "நாளைக்கே என் கழுத்துல நீங்க தாலி கட்டணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்னாச்சு ரேணுகா, உனக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா? நீ அதிகமா யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிர்ற. விடு, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. பொறுமையா பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, மனசுக்குள்ள, "என்னோட அவசரம் உனக்கு எப்புட்றா தெரியும்?" அப்படின்ற மாரி சொல்ல, "இப்ப பண்ண மாட்டீங்களான்னு?" சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பி ஓடி ஓடி போய் கதவ சாத்திக்கிறா. "இரு ரேணுகா, எங்க போற எங்க போறன்னு?" கேட்க, "நான் உயிரோட இருக்கிறது தானே உங்க எல்லாருக்குமே பிரச்சனை. நான் செத்துர்றேன்." அப்படின்ற மாரி தூக்கு வைக்கவுமே, கதவு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க நம்ப சுடர் தட்ட. ஆ வ விஜய் எல்லாருமே தட்டுறாங்க. ஆனா வந்து இல்ல. "நான் சாகப்போறேன்." அப்படின்ற மாரி கரெக்ட்டா ஜன்னல மட்டும் வேணும்னே வந்து தொறந்து விட்டுர்றா. இவ வந்து கதவ தட்டலன்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு ஜன்னலுக்கு போயிட்டு, "ப்ளீஸ் ரேணுகா, கதவ தொற. கதவ தொறக்காம இருக்காத." "இல்ல விஜய், நான் சொல்றத நீங்க கேட்க மாட்றீங்க. என்னோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிய மாட்டேன்து. என்ன வந்து நீங்க பைத்தியக்காரியாவே நெனச்சுட்டே இருக்கீங்க. நான் சாக தான் போறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "ரேணுகா, நீ இல்லன்னா வந்து நான் செத்து போயிடுவேன் ரேணுகா. உனக்கு ஏன் புரிய மாட்டுது? நீ எனக்கு திரும்ப கிடைச்ச வரமா நான் நெனைக்கிறேன். ஆனா நீ என்னன்னா, இப்படி பண்ணிட்டு இருக்கியே." அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல, எனக்கு ஏதோ மனசு சுத்தமா சரியில்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க.
விஜய் சொல்கிறாரு, சரி கதவை தொற 3 நாள் தான் பொறுமையாக இரு, எல்லார் முன்னாடியிலையும் கெத்தா நம்ம கல்யாணம் பண்ணலாம். இல்லை 3 நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே நான் வந்து கல்யாணம் பண்ணணும், இப்போவே என் தாலி கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நிஷா ராஜெலாம் என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஆகா இவ ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் வந்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, எதுக்காக இவ இப்படிலாம் பண்ணுறான்னு ராஜிக்கு நல்லாவே தெரியுது. இவ கண்டிப்பாக அப்போ ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்ற மாதிரி ராஜிக்கு தெரியுது. விஜய் வந்து சரி வா தாலி கட்டுறேன், தாலி தானே கட்டணும், கட்டுறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து படபடன்னு இருக்குது நம்ம விஜய்க்கு, என்னடா இது இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே வந்து அப்போ தான் வந்து இவ வெளியே வர்றா. வெளியே வந்ததுமே சரி தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வா கோயிலுக்கு போகலாம், இல்லை கோயிலெலாம் வேணாம் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மடத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிற எனக்கு என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத, எல்லாமே ஒரு அளவு தான், ஆனால் நீ அளவுக்கு மீறி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளேயே விஜயோட ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுருக்கா. ஏன்னா விஜய் மல்லிகிட்ட சொல்ல, மல்லி எதனா பிளான் போட எங்கே கல்யாணம் நின்றுமோன்ற பயத்திலே வந்து இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குது போகுது என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியாமல் ரொம்ப வந்து திணறிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெளிவாக புரிய வருது. என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே நம்ம விஜய் விட்டு போகவே கூடாது, நம்ம தான் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மல்லி எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பவே இல்லை. கடைசியில் இவங்க வாழ்க்கை இப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.